அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி மூவரும் முனிவரும் முத்தரும் சித்தரும் தேவரும் மதிக்கும் சித்திசை மணியே தாழ்வெல்லாம் தவிர்த்து சகமிசை அழியா வாழ்வென கழித்த வளரொளி மணியே நவமணி முதலிய நலமெல்லாம் தரும் ஒரு சிவமணி எனும் அருள் செல்வமாமணியே வான் பெறற்கரிய வகையெல்லாம் நிறைந்து நான் பெறவழித்த நாத மந்திரமே கற்பம் பல பல கழியினும் அழியா பொற்புற அளித்த புனித மந்திரமே அகரமும் முகரமும் அழியா சிகரமும் வகரமும் ஆகிய வாய்மை மந்திரமே ஐந்தென எட்டென ஆறென நான்கென முந்துரு மறைமுறை மொழியும் மந்திரமே வேதமும் ஆகம விரிவுகள் அனைத்தும் ஓத நின்றுளவாது ஓங்கு மந்திரமே உடற்பிணி அனைத்தையும் உயிர்ப்பிணி அனைத்தையும் அடற்பர தவிர்த்த அருட்சிவ மருந்தே அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. இன்று நான் நிறைவு பெற்றேன் இறைவா, இன்று நான் நிறைவு பெற்றேன், இன்று நான் நிறைவு பெற்றேன் இறைவா, இன்று நான் நிறைவு பெற்றேன். நின்றேன் நடந்தேன் உன்னை நினைந்து தேடி அலைந்தேன், சென்றேன் பல பல இடங்கள் சிந்தனை விரிந்த பின்னே இன்று நான் நிறைவு பெற்றேன் இறைவா, இன்று நான் நிறைவு பெற்றேன். இறைவெளி காட்சியாக எல்லோரும் பார்த்து கொண்டே மறைவாய் உள்ளாய் நீ என்று மாற்றுரை பகர்கின்றார்
பிறை முதலாய் சந்திரன் பெருத்து முழுவதாம் போல் குறையறிவை விரித்தால் கொள்ளலாம் உனை உள்ளே. இன்று நான் நிறைவு பெற்றேன் இறைவா, இன்று நான் நிறைவு பெற்றேன். இருப்பு நிலை வெளியாய் இயக்கலை விண்ணாய் ஒரு பொருள் அத்தனையும் உருவானதறிந்திட்டேன். கருப்பொருள் காந்தமாகி கண்டு கேட்டுண்டுணரும் திருப்பொருள் மனமாக திகழ்வதை உணர்ந்த பின்னே இன்று நான் நிறைவு பெற்றேன் இறைவா, இன்று நான் நிறைவு பெற்றேன். பெரியக்க மண்டலம் பெரிதுதான் என்றாலும் ஓரியக்கமாய் உந்தன் உடலாயதை காண்கின்றேன். யாரியக்க வல்லாரே உனையன்றி பேரண்டத்தை சீரியக்கங்கள் எல்லாம் சிந்திக்க பெரும் வியப்பே. இன்று நான் நிறைவு பெற்றேன் இறைவா, இன்று நான் நிறைவு பெற்றேன். அன்பும் கருணையுமாய் அகன்ற நிலையில் உள்ளாய் என் மனதை பிரித்து இணைத்து கொண்டாய் உன்னுள்ளே. கண்ம வினைகளெல்லாம் கழிந்தன உணர்கின்றேன். கண்ம வினைகளெல்லாம் கழிந்தன உணர்கின்றேன். உன்னை அறிந்து உய்ய உலகோர்க்கு தொண்டு செய்வேன், தொண்டு செய்வேன், தொண்டு செய்வேன். இன்று நான் நிறைவு பெற்றேன் இறைவா, இன்று நான் நிறைவு பெற்றேன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். தெய்வமது எங்கும் உள்ளது நீக்கமர எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீக்கமர சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தித்தே தெளிவாய்
வல்லாய் உடலில் இயக்கமவன் வாழ்வில் உயிரில் அறிவும் அவன் கல்லார் கற்றார் செயல் விளைவாய் காணும் இன்பம் துன்பமவன் அவனின் இயக்கம் அணுவாற்றல் அணுவின் கூத்து பக்குவம் நீ அவனில் தான் நீ உன்னிலவன் அவன் யார் நீ யார் பிரிவேது அவனில் தான் நீ உன்னிலவன் அவன் யார் நீ யார் பிரிவேது அவனை மறந்தால் நீ சிறியோன் அவனை அறிந்தால் நீ பெரியோன் அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை அது முக்தி அறிவு முழுமை அது முக்தி அறிவு முழுமை அது முக்தி. நன்றிகளம்மா. வாழ்க வளமுடன். குரு வணக்கம் பாட அருள்நிதி சிவபாலா ஐயாவை அன்புடன் அழைக்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். அறிவேதான் தெய்வம் என்றார் தாயுமானார் அகத்ததுதான் மெய்ப்பொருள் என்று எடுத்து காட்டி அறிவதனை அறிவித்தார் திருவள்ளுவர். அவ்வறிவை அறிவதற்கு முறைகள் சொன்னார் அறிஞர் திருமூலர். அவ்வறிவில் ஆழ்ந்து ஆனந்த கவியாத்தார் ராமலிங்கர். அறிவில் அறிவாய் நிலைத்து அறம் வகுத்தோர் அதை வாழ்ந்து காட்டினோர் நினைவு கூர்வார். வாழ்ந்து காட்டினோர் நினைவு கூர்வார். வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு ஏற்படும் ஓர் அமைதியிலே மனம் விழிப்பாய் நிற்க நிறைநிலையே தானாக உணர்வதாகும். நித்த நித்தம் உடலில் உயிரியங்கு மட்டும் உறைந்து உறைந்து இந்நிலையில் பழகிக் கொள்ள உலக இன்பங்களிலே அளவு கிட்டும் கரை நீங்கி அறிவு மெய்ப்பொருளாய் நிற்கும். கரைந்து போ தன்முனைப்பு காணும் தெய்வம். நன்றி. வாழ்க வளம். கருணையுமாய் அகன்ற நிலையில் உள்ளாய் என்னை இணைத்து கொண்டாய். என்னத்தை விரித்து இணைத்து கொண்டாய் உன்னுளே. கர்ம வினைகள் எல்லாம் கழிந்தன உணர்கின்றேன். கர்ம வினைகள் எல்லாம் கழிந்தன உணர்கின்றேன். உன்னை உணர்ந்து உய்ய உலகோர்க்கு தொண்டு செய்வேன். உன்னை உணர்ந்து உய்ய
உலகோர்க்கு தொண்டு செய்வேன், தொண்டு செய்வேன், தொண்டு செய்வேன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சூக்குமமாக நிறைந்து நம்மை வழி நடத்துவாராக. நல்லதொரு நித்திய ஆனந்த தவம் சிறப்பாக வழி நடத்திய ஞானாசிரியர் அருள்நிதி பூர்ணிமா அம்மா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். தொடர்ந்து குருபிரானுடைய கவிதையிலே 2 வரிகள் அருமையாக பாடிய அம்மாவுக்கு, ஆனந்தி அம்மாவுக்கு நன்றி. உன்னை உணர்ந்து உய்ய உலகோர்க்கு தொண்டு செய்வேன். இந்த பாடல்ல மகரிஷி யாரை நோக்கி பாடுற மாதிரி அமைச்சிருக்காங்க அப்படின்னா, நம்முடைய மூலத்தை உணர்ந்த அந்த எல்லையற்ற பரம்பொருளை நோக்கி பாடுற மாதிரி. இன்று நான் நிறைவு பெற்றேன், எப்படி இறைவனை கண்டு கொண்டு. அதே சுவாமிஜி இன்னொரு இடத்துல சொல்றாங்க, உன்னிலே நான் அடங்க, என்னுள்ளே நீ விளங்க, உனது தன்மை ஒளிர எனது உள்ளம் தூய்மை பெற்றேன். அப்படிப்பட்ட இறைநிலைய உணர்ந்த பிறகு செய்யக்கூடிய தொண்டுல எவ்வளவு ஆத்மார்த்தம் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த வரி போட்டாங்களோ. உன்னை உணர்ந்து உய்ய உலகோர்க்கு தொண்டு செய்வேன். அப்படிப்பட்ட அந்த அந்த நிலை, அந்த அது என்ன, நிஷ்காமிய கர்மமாக எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம இந்த உலகுக்கு நான் என்ன செய்யணும்னு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறேனோ அந்த கடமையை உணர்ந்து செய்வேன் அப்படிங்கிற இதே ஒரு அடிப்படை உணர்வோடு இன்னொரு பாடல்ல மகிழ்ச்சி சொல்றாங்க, பரம்பொருள் என்னுயிர்க்குள் அறிவாய் நின்று பாடியாடும் திருக்கூத்தை அவன் உணர்த்த உயிர்த்தேன். அந்த அவனே எனக்குள்ளே இருக்கின்றான் என்பதை அவனே எனக்கு உணர்த்திட்டான். அதே இறைவன் எனக்கு ஒரு ஆணையிட்டான், என்ன, இந்த உணர்வை, நீ உணர்ந்த திருநிலையை உணர்ந்தத மக்களின் தரம் அறிவிற்கு ஏற்ப அவர்களுக்கு கொண்டு சேர்த்து விடு. சுவாமிஜி சொல்றாங்க, சிரமதனில் அதை ஏற்றுக்கொண்டு அந்த இறைவன் கொடுத்த அந்த ஆணைய சிரமதனில் ஏற்றுக்கொண்டு நான் என்ன பண்றேன், தேசம் நாடு ஊர் திரிந்து இறைப்பணி செய்கின்றேன். அப்ப எனக்காக மகரிஷி என்ன சொல்றாங்க, தன்னுடைய பிறப்பின் காரணமாக தான் உருவான காரணமும் காரியமும் முடிவும் உலகினிலே 96 ஆண்டு காலம் வாழ்ந்து இறைநிலையே அவ்வப்போ உணர்ந்துட்டேன். அப்ப அப்படி உணர்ந்த பிறகு தொண்டு செய்தா எப்படி இருக்கும்? சாதாரணமாகவும் அதே மகரிஷி தான் நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம்னு சொன்னாங்க. அது ஒரு நிலைனா, அதை விட உச்சகட்டமா இதுல ஒரு வார்த்தை குறிப்பிடுறாங்க, உன்னை உணர்ந்து நான் உய்ய வேண்டும் என்றால் நான் பிறருக்கு நான் பெற்றதை கொடுத்தாதான் முடியும். ஏன்னா நான் உன்னை எனக்குள்ள உணர்ந்தேன்னா அதனோட அடுத்த படி என்ன, எல்லாவற்றுக்குள்ளும் உன்னை உணர தொடங்கணும் இல்ல. அப்ப நான் சந்தோஷமாக நிறைவாக அமைதியாக வெற்றியோடு வாழறேன் அப்படின்னா அத கொடுத்த இறைநிலைய உணர்ந்த நான் அப்படி இறைநிலையாக இருக்கின்ற அனைவருக்கும் அதை கொண்டு போய் சேர்க்கணுமா இல்லையா? என்னால என்ன முடியுமோ அது இசைப்பட வாழ்தல், அதுதான் இதழ் இசைப்பட வாழ்தல், அது வல்லது ஊதியம் இல்லை உயிருக்கு. அதே ஊதியத்தை தான் இங்க மகரிஷி தொண்டுன்னு சொல்றாங்க. உன்னை உணர்ந்து உயிர்ந்துட்டேன் அப்படின்னா அதற்கான அடையாளம் என்ன, நான் எனக்கு கிடைச்சத உலகோருக்கு கொடுத்துட்டே இருப்பேன். ஒரு முறை மகரிஷியோட பயிற்சிக்கு போயிருக்கும் போது பொங்கல் சமயத்துல ஒரு பாடல் எழுதுறாங்க மகரிஷி, அந்த வெட்ட வெளி என்ற பானைக்குள்ளே வேகுது பார் அப்படின்னுட்டு. நம்ம தியாகராஜனையா ரொம்ப அழகா பாடுவாங்க அந்த பாட்டை, கேட்டிருக்கேன். அப்ப அந்த பாடல முதல் நாள் எழுதுறாங்க, மறுநாள் காலையில வகுப்புல கொண்டு வந்து மக்கள் கிட்ட படிச்சு கொடுத்துட்டு சொல்றாங்க, இப்ப நான் நிறைவா இருக்கேன், எனக்கு
என்ன நிறைவா இருக்கேன். எனக்கு இறைநிலை பணித்த பணி, எனக்கு இறைநிலை கொடுத்த உள்ளுணர்வாக வந்த கவிதை, அதை எழுதினேன், அதை கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுத்துட்டேன், எனக்கு வேலை முடிஞ்சுது. அதுல நிறைவு பெற்றேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அதுதானே நிறைவு, அதுதானே நிஷ்காமியம். எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்ல மகரிஷி கிட்ட. ஒரு அப்படி எதிர்பார்ப்பு கூட எப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்லத கொடுத்துட்டு உங்ககிட்ட இருக்க குறைய என்கிட்ட கொடுத்துடுங்க. நேரடியாக அந்த பாக்கியம் கூட கிடைச்சிருக்கு. சுவாமிஜி வந்து சொல்லுவாங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் எனக்கு ஏதாவது கொடுக்கணும்னு தோணும், எதை கொடுத்துடுங்க அப்படிம்பாங்க. உங்ககிட்ட உள்ள 6 குணங்களை கொடுத்துடுங்க. அறுக்க வேண்டிய 6 குணங்கள். அது கூட அதை விட உச்சக்கட்டமா அடுத்த ஒரு வரி சொல்லுவாங்க. அதை கொடுத்த பிறகு நீங்க அதை உபயோகிக்க கூடாது. அது எனக்கு சொந்தமான பொருள். என்கிட்ட கொடுத்த பிறகு அதை நீங்க உங்களது ஆக்கிக்கிட்டீங்கன்னா நான் வந்து நிற்பேன். இப்படி ஒருவரை பார்க்க முடியுமா உலகத்துல? அப்ப இதுதான் தொண்டு. இதுதான் உன்னை உணர்ந்து உய்ய உலகோருக்கு தொண்டு செய்வேன். வழி காட்டுபவர் ஆசிரியர், வாழ்ந்து காட்டுபவர் குருநாதர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் ஒரு தேடல் இருக்கு. அந்த தேடலுக்கு விடைய கொடுக்கிறவர் குருநாதர். தன்னை பற்றியும் தெரியல, தன்னை படைத்ததாக நினைத்து கொண்டிருக்கக்கூடிய கடவுளை பற்றியும் தெரியல, மெய்யடிவான் படி எல்லாம் வல்ல இறைநிலைன்னு ஒன்றாக நினைக்கவும் புரியல. பிரிச்சு பிரிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்பதான் மகரிஷி வரி சொல்றாங்க, உன்னையோ கடவுளையோ அறியவென்றால் ஒரு குறுக்கு வழி உண்டு. என்ன குறுக்கு வழி? நம்மளை பத்தி எவ்வளவு அழகா தெரிஞ்சு வச்சிருக்காங்க பாருங்க. பைபாஸ்ல போறதுதான் நமக்கு பிடிக்கும், நேரா போக மாட்டோம், சீக்கிரமா போயிடணும். அதனால சொல்றாங்க, உன்னையோ கடவுளையோ அறியவென்றால் ஒரு குறுக்கு வழி உண்டு. தன்னை அறிந்து அந்நிலையில் நிலைத்து வாழும் தனி கருணை வடிவான குருவடைந்தால். குருங்கிறவருக்கு எவ்வளவு அடைமொழி கொடுக்குறாங்க பாருங்க. தன்னை அறிந்து அந்நிலையில் நிலைத்து வாழும் தனிக்கருணை வடிவான குருவடைந்தால் அன்னை வயிற்று அடைந்து உருவாய் உடலாய் வந்த ஆதி கருவை உந்தன் புருவத்திடையே உணர்த்த. அந்த குருவும் என்ன சொல்லி கொடுப்பாருங்க? புருவத்திடையே கொண்டு வந்து பூவிரலால் தொட்டு உயிரை உணர்த்தி விட்டுறார். அது என்னது? அன்னை வயிற்று உடலாய் உருவாய் வந்த ஆதி கருவை உந்தன் புருவத்திடையே உணர்த்த, பின்னை நீ அவ்விடத்தில் நிலைக்க உந்தன் பேதமற்ற நிலை கடவுளாகி நிற்கும். அங்கே பேதமா இருக்கோமே, ஒவ்வொருத்தரையும் வேற வேற வேறன்னு பார்த்துக்கிட்டு அந்த பேதமற்ற நிலை கடவுளாய் நிற்கும். அதுதான் நம்மை அந்த இறைநிலையை உணர்ந்து உய்யக்கூடிய நிலை. அப்படி உய்ந்த பிறகு செய்யக்கூடிய தொண்டுதான் உலகோர்க்கு செய்ய வேண்டிய நமக்கென்று விதிக்கப்பட்ட கடமை. அதை சிரமதனில் கொண்டு செய்தேன் என்று சொல்லக்கூடிய குருவின் பின்வழியே நடக்கிறோம். நம்மால நாம பெற்றத முடிந்தவரை பகிர்ந்து அனைவரையும் இன்புற்று வாழ உதவுவோம், வாழ்த்தி வாழ்வோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி அமைகிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். Swamiji's poem, இன்று நான் நிறைவு பெற்றேன். In the last paragraph, he is explaining to feel fully about the divine. Once you realization, the self-realization, if you achieved, that self-realization should become the service to the people in and around the whole world, of course. How it become possible? Swamiji is telling, once you realize the body conscious is not mine, the life energy force is not mine, the one and only the divine, எல்லாம் வல்ல தெய்வம் அது எங்கும் உள்ளது நீ கமர. That super consciousness is within us. Like that, if you start that realization within you, with that vision, you're seeing inner vision, you're seeing the world now, the people around us, people inside our family, as the society, as the relatives. Like that, it extends, the vision is extending
in all where, even in the trees, even as fruits, even in vegetables, all insects, from insects to five senses animal, everywhere, they are seeing the world, the innermost and the super consciousness in each and everything. Then it becomes the service to them. Nobody should feel any harm by our thought, word, and deed. If at all anybody feels some problem, we have to be ready to solve their problem as if some divine unit is suffering there. Like that, our mind will always, without limitation, it will always with the whole universe. Then our service is always ready to do others. Like that only Swamiji. I can understand the divine power everywhere, elsewhere, whatever, even வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன், Vallala's version. Means if you see the field, paddy field, without water, it was so dry. He said, "Ayyo, so many people's food, how they will have their food." Like that, his thinking is beyond the limit. Then he himself, vadinen, he himself getting that pain and pinch. Like that, that mind is always within our body limit. எல்லை கட்டிய அளவில், we used to say that limit, if you go beyond the limit by our mind, through understanding the consciousness, that consciousness will lead us this தொண்டாற்றி இன்பம் காண்போம். The pleasure in our life is always to do service to the human society, everywhere, elsewhere, wherever it needs. We will be the first person to do the best. Swamiji's life, whole lot of life, he did the same to others, same to people, world community. He used to say, Ulaganala Tondan. I am the service person to whole world. Like that, that word will give us meaning. Like that, Ulaganala Tondan. So we all, everybody, who are all his disciple, should be always ready to do the service to the human community by realization within us, the divine, as our body, as our mind, as our life force. Like that only, the whole world is made up of the divine units. Each and everything is a divine unit. Like that, our understanding should become this service. Thank you, Ayya. Thank you, Ma. Super, Ma. You have explained about the salvation, that is realization. Once if you have reached the realization, we can see the realization in all the living organisms. Okay, thank you. Seshachalam, Ayya. You can go ahead, Ayya. You can share your thoughts. Seshachalam. Yes, No, Ayya. Amma, Ayya was saying that I was not clear about what is selfless service. Then I tried to find out from the Google what is the selfless service. Then I got the answer. Selfless service or seva, it is a service that is performed without any expectations of result or award for performing it. Such services can be performed to benefit others, human beings, or society only. Seva means service, referring to the selfless efforts for welfare of all. A more recent interpretation of the word is
dedications to others. I was really wondering yesterday, there was not a single service if it is for self. I mean, it's all the services is either except self. It is really, I was, when Arulaya was sent some message for us regarding selfless service, really, when I was seeing that meaning, really, I was wondering that we should also do some kind of selfless service always to keep us in a good spirit. Thanks, Arulaya, to understand the new words through your interpretation, informations. Thank you, Ayya. Yes, thank you. Nice thought, that selfless service without expectation. Okay. Anybody? Vidya Balama? Be blessed by the divine Amma. Yes, Amma. I don't know. I'm just listening, Amma. But what I like to share is, as like through my experience, I like to share this, Amma. Since we traveled like in sky practices until now, we are after learning Brahmanyanam and the teachers training, that when we have completed this session up to this level, what I am realizing is Brahmanyanam. Once we have learned Brahmanyanam, our mind is always thinking about how can I help someone? How can I help someone? This thing is coming to my mind very often. That is what Maharishi's Brahmanyanam course, I think, making us to travel, do the practices, what he has started, given us. All the practices, if we are doing with involvement, he is bringing each aspirant to the Brahman, to learn the Brahmanyanam level. Once the aspirant learned this Brahmanyanam, always his or her motive is to do services. That is what Maharishi has decided and has planned this, I think, Amma. So always I'm looking for how can I help in little ways, whatever is possible. We have to give the good things to others, whatever is available with us. Like that only, that thought is very often going in my mind. Automatically the thought is there. So we were discussing about the actions and words. So this thought is there. How can I help someone? And also our twofold moral principles also saying the same thing. This and all becoming like into ourselves every day we are making as Sangatvam. This is making each individual, like each aspirant, sky practitioners, to do services. When we have learned Brahmanyanam and the Asriya Paichi, that is the point we are standing. We have to do services, that too with any expectation. Guru Pugal Valga. Thank you, Amma, for the opportunity. Thank you, Ma. Very good thought. Nice thought, Amma. You can do service according to your age, your qualification, knowledge, wealth, circumstances, and power. With this, you can help others and to the society. So very good thought, Amma. Thank you, Ma. Be blessed by the divine. Karthikeyan, Amma, be blessed by the divine Amma. yes, sir. Amma, Anandi Amma, Vidya Amma, Sesachalam Ayya explained so nicely, Amma. So, Tondatri Inbam Kanbum,
Maharishi used to say us whenever we are Arulnidhi and we are going for any or doing any classes or anything, Maharishi used to say, you guys are the representative of world peace. Without we realizing what is that, we started doing all the services initially. And then when we start doing it, there are two things here, Amma. One is like realize who I am and doing service. Second is doing the service, which in turn gives you the realization. So it has both ways because both are from the same source. So we can get realization and do service, and or we can do service in Guru's guidance. That itself will give the realization. Both are possible. The only thing is, in the first thing and the second thing, the main more important thing is that the surrender to our Guru. If it happens, then the realization is possible in both the directions. And Maharishi subconsciously, psychically give us a lot of directions, and the directions itself takes us to the place. Thank you so much. I would like to quote one of Maharishi's poem here, which is the ultimate explanation about Maharishi's state of service. பஞ்சமகா பாதகங்கள் செய்தோரேனும் பகுத்தறிவாள் விளைவறிந்து எண்ணி எண்ணி சஞ்சலத்தில் ஆழ்ந்துள்ளம் உருக்கத்தோடு சன்மார்க்க நிலைக்கான துடித்து நின்றால் அஞ்சாதீர் அன்புடனே உமையும் ஏற்போம் அறிவு நிலை அறிவிப்போம் அமைதி காண்பீர் துஞ்சாமலும் கூட நாடுவோர்க்கு துணை புரிதல் எம் கடமையாக கொண்டோம் துஞ்சாமலும் கூட நாடுவோர்க்கு துணை புரிதல் எம் கடமையாக கொண்டோம் வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. Thank you, yeah. Be blessed by the divine. I told about the realization and in respect of Tondati Invam Kanpom. Yes. 3 minutes more. Mahadev Balachandran, Amma. Be blessed by the divine, Amma. Swamiji says, if we can cultivate the great word blessing and fulfill that word in our thoughts, then the thought, word, and action coming out of it will result in good. And that will be the greatness of realization of the divine enlightenment within us and around us. So Yeah, let's yes. bless. Yes, Amma. Yes, thank you. Be blessed. Yes, Amma. Blessing is also one of them. Service to the society, and also it is also a karma yoga also. Okay. Purnima, 2 minutes more. Can you able to talk today? Okay. I shall now conclude the session. Yes, Amma. Yes, Amma. Please Yes, Amma. conclude the session, Amma. Okay, Ma. Let us now let us conclude the session with blessings for the world. Let us now invite Arulnidhi Vidya Balama to sing blessings for the world. Be blessed by the divine. Thank you, Amma. Blessings for the world. The rain may pour on all parts of the world, timely and sufficiently. Food grains may grow abundantly to the satisfaction of all living beings. The leaders of all nations may progress in spiritual knowledge and do good services to humanity. The whole world may enjoy prosperity, happiness, and peace. The whole world may enjoy prosperity, happiness, and peace. The whole world may enjoy prosperity, happiness, and peace. Be blessed by the divine. Thank you, Amma. Thank you, Ma. Be blessed by the divine. Let us bless all the participants, those who sang God's salutation,
Guru salutation and blessings for the world. By the grace of divine power, all of the families may enjoy good health, long life, enough wealth, prosperity, wisdom, and peace. With this, we conclude today's session by the grace of God and Guru. Thank you all for giving this wonderful opportunity. Be blessed by the divine. Be blessed by the divine. Thank you. Thank you, Amma. வாழ்க வளமுடன். Thank you, yeah. Thank you, Amma. Thank you, ma'am. ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணணும். கொஞ்சம் நண்பர்கள் அதுக்கு எனக்கு வழிகாட்டுங்கன்னு கேட்டப்போ அவர் என்ன சொன்னார்னா, சரி நாளைக்கு காலையில வந்துருங்கன்றாரு. காலைல போனோன்னா அவரோட வேலை என்னன்னா, தண்ணீர் பிடிச்சு, அதாவது தண்ணீரை கிணத்துல இருந்து இறைச்சு அங்க இருக்கிற எல்லா செடிகளுக்கும் பாய்ச்சணும். அதான் அவரோட வேலை. அப்படி பாய்ச்சும் போது அவரு நிறைய தண்ணி வந்து கீழே சிந்திட்டே இருந்துச்சு. கொஞ்சம் தண்ணி கீழே சிந்திக்கிட்டே இருந்துச்சு ஒவ்வொரு தடவை பாய்ச்சும் போது. அப்போ குரு வந்து அதை பார்த்துட்டே இருந்தாரு. பார்த்துட்டே இருந்தவர் கொஞ்ச நேரம் பார்த்துட்டே இருந்தாரு. ஆனா தண்ணி சிந்திக்கிட்டே இருந்துச்சு. அப்போ கொஞ்ச நேரம் பொறுமையா இருந்துட்டு அதுக்கப்புறம் அவரை கொஞ்சம் கடிந்துக்கிட்டார் குரு. என்ன குரு இப்படி கடிந்துக்கிறாரு, இந்த சின்ன தண்ணியில என்ன ஆக போகுது, இதுல போய் இதை போய் இவ்வளோ இதா சொல்றாங்களே அப்படின்னு சொல்லும்போது, நான் அந்த செடியினுடைய வளர்ச்சிக்காக நான் உன்னைய கடிந்து கொள்ளவில்லையப்பா, உன்னுடைய வளர்ச்சி மேன்மை அடையணுன்றதுக்காக தான் அதை நான் சொல்றேன். ரொம்ப ஆழ்ந்த ஒரு கருத்து அது ஆக்சுவலி. அதாவது இந்த குரு அப்படின்றவங்க வந்து சின்ன சின்ன விஷயங்களையும் வந்து ரொம்ப கவனிப்பாங்க. ஏன்னா அந்த சின்ன விஷயத்துல செய்யற திருத்தம் தான் வந்து பெருசுக்கும். அதே மாதிரி நம்ம பெருசா போக போக சின்ன சின்ன விஷயங்களை எடுத்து செய்யும் பொழுது அதுல முழுமை வெளிப்படும். அது இங்க பகிர்ந்துக்கணும்னு தோணுச்சுங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன்.